அதாவது இன்னைக்கு இருக்கிற விஜய் சேதுபதியை விடவுமே அவருக்கு வந்து வயசு கம்மிங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா 2002லயே அவரோட முதல் படத்திலேயே அவர் வந்து ஸ்டார். ஸ்டார்னா பெரிய ஸ்டார். ஒரு மாதிரி ரோஜா கூட்டம், ஏப்ரல் மாதத்தில், பார்த்திபன் கனவு இந்த மாதிரி ஜானர்ல வந்து அவர வந்து ஒரு ஆக்டரா பார்த்துட்டு திடீர்னு போஸ் மாதிரியான படங்கள்லாம் வரும்போது, நல்ல ஒரு நடிப்பு திறமையும், கடுமையான உழைப்பும் இருந்தா மட்டும் தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு குறுகிய காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா வர முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் வந்து ஸ்ரீகாந்த் அவர்களுடைய சினிமா கேரியர். இப்ப வந்து இந்த போதைப்பொருள் பயன்படுத்தின விவகாரத்தில வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டது வந்து சமீபத்தில கூட வந்த இந்த டிஎன்ஏ படத்தில ஒரு வசனம் வரும். "தப்பு செய்றவங்க யாரும் வந்து தப்பிக்கிறதில்ல. தண்டனைக்கான காலம் தான் வந்து தள்ளி போகும்." அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அந்த மாதிரி வந்து அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு. சட்டப்படி அவர் வந்து தண்டனை எதிர்கொள்றாரு. திரைத்துறையில இவர விட அனுபவம் குறைவா இருக்கிறவங்க, அதே நேரத்தில இவர விட வயது அதிகமா இருக்கிறவங்கலாம் கூட இன்னைக்கு வந்து நெறைய சினிமா வாய்ப்புகளோட வந்து பிரகாசமா கொடிகட்டி பறந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில வந்து இன்னும் எவ்வளவோ சாதிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வயசும், தகுதியும், அனுபவமும் எல்லாமே இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சினிமா கரியர் மட்டும் இல்லாம தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் வந்து மிகப்பெரிய சறுக்கல்களையும், பின்னடைவையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதுனால, இன்னைக்கு ஸ்ரீகாந்துக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாரு. அவரே ஒத்துக்கிறாரு. அது தண்டனை அனுபவிக்கிறாரு சட்டப்படி. அது வேற. நமக்கு பிடித்த ஒரு நடிகர், ஒரு திரைப்பிரபலம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணும். எல்லாம் முடிந்து மீண்டும் வந்து வெற்றி பாதையை நோக்கி திரும்பணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான தமிழ் ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கும். தேங்க் யூ.